கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்கிறது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதுவும் இல்லாமல் நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 யூனிட் வச்சுருக்கேன், வெவ்வேறு இடத்துல எனக்கு பிரான்ச்சஸ் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் வருமானங்கள் உண்டு. உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் புதுசாக உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் நன்மைகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்கள். அது நம்மளுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் நான் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருந்தால் நோயிலிருந்து அதனுடைய தன்மையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, அதுக்காக நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், அந்த காதல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமையும். இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த வாரம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள்.